354D Stalking a Girl. వాళ్ళని రేపు ఈవినింగ్ రమ్మను ఈ లోపు చదువు. பேசிக்கலி லவ் ஸ்டோரி பொய் புகார் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஸ்டாக்கிங்ன்ற விஷயத்த வந்து படங்களில் வந்து போக போக அட்ரஸ் பண்ணணும். ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு படத்துக்கான ட்ரெய்லர். படத்தோட பேர் வந்து கோட் ஸ்டேட் வஸ் நோபடி அப்படின்ற ட்ரெய்லர் நம்ம பார்க்க போகிறோம். நானி வந்து இதை நானியோட ப்ரொடக்ஷன் லேபிள்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். நானி ப்ரெசன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, அதனால தான் பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டு மற்றதெல்லாம் பேசலாம். ఇది కంప్లైంట్. ఎఫ్ఐఆర్ ఫైల్ చేయండి. సెక్షన్స్ చెప్తాను రాసుకోండి. సెక్షన్ 366A ప్రొక్యూరేషన్ ఆఫ్ ఎ మైనర్ గర్ల్. అసలు కేసు ఏంటి మీది? 354A సెక్షువల్ హెరాస్మెంట్ ఆఫ్ ఎ గర్ల్. 354B క్రిమినల్ ఫోర్స్ అగేన్స్ట్ ఎ గర్ల్. 354C వాయిరిజం బ్లాక్మెయిలింగ్ ఎ గర్ల్. నీ మీద పెట్టిన కేసు ఒప్పుకుంటాం లేదా? మీరేం చెప్పాలనుకున్నా మీ లాయర్ని తీసుకొచ్చి కోర్టులో చెప్పుకోండి. 354D స్టాకింగ్ ఎ గర్ల్. వాళ్ళని రేపు ఈవినింగ్ రమ్మను ఈ లోపు చదువు. பேசிக்கலி லவ் ஸ்டோரி பொய் புகார் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஸ்டாக்கிங்ன்ற விஷயத்த வந்து படங்களில் வந்து போக போக அட்ரஸ் பண்ணணும். அது இதில் இந்த மாதிரி கொண்டு வரதுனாலையும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் புரிதல் அதிகமாகும் எல்லாருக்கும். அதனால நைஸ். కానీ మండేనే ఫైనల్ జడ్జ్మెంట్ అంట సార్. అండ్ సెక్షన్ 11 and 12 ఆఫ్ పాక్సో యాక్ట్. పోక్సో యాక్ట్. పోక్సోనా ఏంటే ఇది? ఏంటి కేసు కట్టారా పగబట్టారా? ఈ సెక్షన్లు ఏంటి? అక్యూజ్డ్ ఎవరు? మా తమ్ముడు లాంటోడు సార్. ఏంటి? రిమాండ్లో ఉన్నాడు సార్. అది కాదు, బెయిల్ వస్తుంది కదా? రాలేదు సార్, 78 రోజుల నుంచి రిమాండ్లోనే ఉన్నాడు. అమ్మా, నా షర్ట్ ఇస్త్రీ చేసావా? జీవితం నాశనం చేయద్దయ్యా. నాకు నీ మీద నమ్మకం ఉంది. రేపు పొద్దున్న కోర్టుకు వచ్చి ఆ అమ్మాయి వాడు చేయలేదండి, వాడు చేయి నేనే తీసుకున్నా, భుజం మీద తీసుకున్నానని చెప్పిన శిక్ష వాడికి పడుతుంది. దట్ ఈస్ పాక్సో. ఇప్పుడు చెయ్యి, ఏడ్ చేస్తావు. పాక్సో అనగానే పెద్ద పెద్ద లాయర్ల వెనకడుగు వేస్తున్నారు. నాకు నమ్మకం ఉంది లారీ, ఈ కేసు నేను హ్యాండిల్ చేయగలను. రేపు నేను కోర్టుకు వెళ్ళలేదనుకో, ఆ కుర్రోడికి 14 ఏళ్ళు జైలు శిక్ష పడుతుంది. ఈ కేసు మనం టేకప్ చేయట్లేదు సార్. మనం పోలీసులకు అగేన్స్ట్ గా బెనిఫిట్ ఆఫ్ డౌట్ రేజ్ చేయొచ్చు సార్. ఆ కుర్రాన్ని బయటకు తీసుకురావడం కష్టం. ఈ ఫైల్లో కనిపిస్తున్నంత ఈజీ కేసు ఏం కాదు ఇది. మీ వాడు చేసిన తప్పేంటో మీకు అర్థమవుతుందా? ఈ కేసులో మీ వాడిని ఎవ్వరు కాపాడలేరు. படம் நல்லா இருக்கும் போல இருக்கே. ஓகே, சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லர் நிஜமாலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லவ் ஸ்டோரி வித் ட்விஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். லவ் பண்ணுறாங்க, அது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல, ஸோ தப்பான பொய் புகார் கொடுக்குறாங்க. போக்சோ ஆக்டில் வந்து எப்படி சொல்கிறது, புக் பண்ணுறாங்க. அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதாவது பொண்ணே வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் கூட எப்படி அது மைனர் அப்படின்றதுனால அது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ எந்த லாயர்ஸும் அதை எடுக்க மாட்டுறாங்க அந்த கேஸை.
அது ஒருத்தர் எடுத்து வாதாடுறாரு. பிகாஸ் ட்ரூத் ஆல்வேஸ் ப்ரிவேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால. மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து இதுக்கு விஜய் புல்கானின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது மியூசிக்கு. ரொம்ப லைக் இழுக்குது உள்ள உங்களை. அந்த ட்ரெய்லருக்குள்ளேயே இழுக்குதுன்னா படத்தில் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நானி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு காமிச்சிருக்காங்க. ராம் ஜெகதீஷ் தான் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட், அதாவது அந்த லாயராக வந்தார் இல்லையா ஒருத்தர், அவர் நல்லா நடிப்பார். அவர் நானி படங்களில் வந்து அடிக்கடி வருவார். ஸோ அவரை வச்சு படம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் நானி. பிரியதர்ஷினியும் போட்டிருக்காங்க. லைக் பிரியதர்ஷினியும் அந்த பொண்ணு ரோலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரியதர்ஷினி ஐ மீன் பொண்ணு, அஃப்கோர்ஸ் பிரியதர்ஷினின்ற பேர் பொண்ணு ரோல் தானே, இன்னும் ஏதோ உளறிட்டேங்க, மன்னிச்சிருங்க. பட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ராம் ஜெகதீஷ், அதாவது அவரே நடித்து அவரே பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா எனக்கு வந்து பெருசாக ஃபெமிலியாரிட்டி இல்லை, ஓகேவா? இந்த தெலுங்கு படங்கள் மலையாளம் படங்கள் பார்க்குறத விட அவ்வளோதான். எனக்கு அதில் இருக்கிற காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி பெருசாக தெரியாது. பட் நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஒரு இந்த தெலுங்கு மலையாளம் படங்கள்லாம் பார்க்குற ஆட்கள்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இவங்கள பற்றி நான் கற்றுக்குறேன், சரியா? ஆனால் எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தை நான் கண்டிப்பாக பார்த்துருவேன். பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூவும் நான் போட்டுடுறேன். உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா இல்லையான்றது சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அப்புறம் என்னோடய ரியாக்ஷன் ரிவ்யூ பிடிச்சிருந்தா அதையும் சேர்த்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது படங்கள், டீசர், ட்ரெய்லர், சாங்ஸ், மூவிஸ், டிவி சீரிஸ் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக பண்ணிடலாம், ஓகேவா? மற்றபடி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.